மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரை அடுத்த கீழக்கரையில் தமிழர்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அரங்கை நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ள நிலையில் அதன் சிறப்பம்சங்கள் குறித்து செய்தியாளர் செல்வகுமார் அளித்த விரிவான தகவல்களை காணலாம். மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வந்திருக்கின்ற இந்த கலைஞர் நினைவு ஏறுதழுவல் அரங்கத்தில் தனித்தனியாக கிட்டத்தட்ட ஒரு காளைகள் வரக்கூடிய ஜல்லிக்கட்டு காளைகள் எந்தவித சோர்வும் அடையாமல் இருப்பதற்காக முழுவதுமாக அந்த வெயிலிலிருந்து காப்பதற்கான தட்டிகள் அமைக்கப்பட்டு இதற்கான முழுமையாக ஒரு அரங்கம் ஒன்று அமைக்கப்பட்டு இந்த காளைகள் ஒன்றின் பின் ஒன்றாக உள்ளே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பார்வையாளர்கள் நிரந்தரமாக 5000 பேர் பார்வையாளர்கள் நிரந்தரமாக அமர்வதற்கான ஏற்பாடுகளும், தற்காலிகமாக ஒரு 5000 பேர் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இங்கே அமர்ந்து ஜல்லிக்கட்டு நிகழ்வை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழகம் முழுவதும் கிடைத்திருக்கின்ற அந்த வடமஞ்சி வரட்டாக இருக்கட்டும், அதே போன்று ஜல்லிக்கட்டு நிகழ்வாக இருக்கட்டும், கிடைத்திருக்கின்ற சிற்பங்கள் நடுகல்கள் கொண்டு ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 50க்கும் மேற்பட்ட அந்த சிற்பங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று நூலகம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஜல்லிக்கட்டு தொடர்பான இந்த நூல்கள் 1000க்கும் மேற்பட்ட நூல்களும், அதே போன்று ஜல்லிக்கட்டு காளைகளும் இங்கு காட்சிகள், அதாவது ஜல்லிக்கட்டு காளையுடைய சிற்பங்கள் வடிவங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. எங்கு திரும்பினாலும் இந்த ஜல்லிக்கட்டு காளையுடைய உருவங்களும் புகைப்படங்களும் இந்த ஜல்லிக்கட்டு அரங்கு முழுவதுமாக நிறைந்திருக்கின்றன. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை காண முடியவில்லை என்கின்ற பொதுமக்களுடைய ஜல்லிக்கட்டு ஆர்வலுடைய ஒரு வருத்தத்தை இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் நிச்சயமாக நிறைவு செய்யும் என்று எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இங்கு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஜல்லிக்கட்டு இல்லாத காலங்களில் விளையாட்டு நிகழ்ச்சிகளும் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பின்பு தமிழர்களுடைய பாரம்பரியத்தை வெளிக்கொணரும் வகையில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த அரங்கம் என்பது 9 மாதங்களில் நிறைவடைந்திருக்கிறது என்கின்ற இந்த செய்தி என்பது இந்த பகுதி மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், தமிழ் பாரம்பரியத்தை போற்றுகின்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த ஜல்லிக்கட்டு அரங்கை நாளை தமிழக முதல்வர் காலை 10 மணி அளவில் திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட காளைகள் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு அரங்கில் முதல் நிகழ்வாக நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் 5 இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.